ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, வேர்ல்டு செஸ் இருக்கு இல்லையா? ஸோ உலக சதுரங்க அரங்கத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, புதிய சாம்பியனாக திவ்யா தேஷ்முக் உருவெடுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். நேற்று வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஜார்ஜியாவில் இருக்கக்கூடிய படுமி அப்படின்ற நகரத்தில் வந்துட்டு பெண்களுக்கான உலக செஸ் சாம்பியன்ஷிப் அப்படின்றது நடத்தப்பட்டிருந்துச்சு. சர்வதேச செஸ் சம்மேளனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபிடே இருக்காங்க இல்லையா, அந்த அமைப்பு தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த உலக செஸ் சாம்பியன்ஷிப் அப்படின்றத பெண்களுக்காக நடத்தியிருந்தாங்க. பொதுவாகவே இந்தியாவை பொறுத்த வரைக்குமே செஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாலே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒரே ஒரு முகம் அப்படின்றது தான் ஞாபகத்துக்கு வரும். அது 1 இல்லை 2 இல்லை, கிட்டத்தட்ட 5 டைம் வந்துட்டு வேர்ல்டு செஸ் இருக்கு இல்லையா, வேர்ல்டு செஸ் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ண விஸ்வநாதன் ஆனந்த் தான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ விஸ்வநாதன் ஆனந்துக்கு அப்புறமா வந்துட்டு இந்த செஸ் இருக்கு இல்லையா, அந்த விளையாட்டை உலக அளவில் எடுத்துகிட்டு போகிற ஆள் இந்தியாவில் இருக்கா அப்படின்ற மாதிரி கேள்விகள் பல டைம் முன்வைக்கப்பட்டிருக்கு. பட் 10 வருஷம் கழிச்சு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு பல பேர் வந்துட்டு இந்தியாவினுடைய செஸ் முகங்களாக மாறிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்திய செஸ்ஸினுடைய பொற்காலம் இது அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஆண்கள் பிரிவில் வந்துட்டு பிரக்யானந்தாவா இருந்தாலும் சரி, அதை தாண்டி குகேஷ், அர்ஜுன், எரிகாஷி அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான கிராண்ட் மாஸ்டர்ஸ் அசத்திக்கிட்டு இருக்காங்க. எந்த கால்சன் வந்துட்டு விஸ்வநாதன் ஆனந்தை வந்துட்டு தோக்கடிச்சாரோ அந்த கால்சனை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, குகேஷா இருந்தாலும் சரி, பிரக்யானந்தாவா இருந்தாலும் சரி, அடிக்கடி வந்துட்டு தோக்கடிக்கக்கூடிய நியூஸஸ் அப்படின்றது இருக்கு இல்லையா, அந்த நியூஸஸை நம்ம சோஷியல் மீடியாஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு டேலண்டான பர்சன்ஸ் உருவாகிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மேல் பிரிவு இருக்கு இல்லையா, ஆண்கள் பிரிவில் வந்துட்டு எந்த அளவுக்கு செஸ்ல இந்தியா டாமினேட் பண்ணுதோ அதே மாதிரி வந்துட்டு ஃபீமேல் பிரிவிலையும் டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட 36 வருஷம் வரலாற்றில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா உமன்ஸ் வேர்ல்டு செஸ் சாம்பியன்ஷிப்பில் ஒரே ஒரு பெண் கூட ஃபைனல் விளையாண்டது கிடையாது அப்படின்ற மாதிரி இருந்த சுச்சுவேஷனில் நேற்று நடந்த மேட்ச்சில் ஃபைனல் விளையாண்ட 2 பொண்ணுகளுமே இந்தியாவை சார்ந்தவங்க தான் அப்படின்னே சொல்லலாம். அதில் ஒருத்தங்க 38 வயசான கொனேரி ஹம்பி, இன்னொருத்தங்க வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அதுல வெறும் பாதி வயசுடைய 19 வயசான திவ்யா தேஷ்முக் அப்படின்னே சொல்லலாம். ஸோ யார் இந்த திவ்யா தேஷ்முக்? திவ்யா தேஷ்முக்கினுடைய நீண்ட பயணம் அப்படின்றது என்ன, அவங்க எப்படி இந்த சாதனை அப்படின்றத அடைஞ்சாங்கன்ற மாதிரி பல விஷயங்களை தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யார் இந்த திவ்யா தேஷ்முக் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய நாக்பூர்ல பிறந்த ஒரு பொண்ணு அப்படின்னே சொல்லலாம். அப்பா அம்மா 2 பேருமே டாக்டர்ஸ். தேஷ்முக்கு செஸ்ல எப்படி வந்துட்டு அந்த ஒரு அறிமுகம் அப்படின்றது கிடைக்குதுன்னு பார்த்தோம்னா, தேஷ்முக்கினுடைய அக்கா வந்துட்டு அந்த ஷெட்டில் கார்ட் இருக்கு இல்லையா, ஷெட்டில் கார்ட் விளையாடுறதுக்காக போகக்கூடியவங்க. ஸோ அப்படி சின்ன பிள்ளையா இருக்கும்போது தேஷ்முக்கையும் கூட கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே போயிட்டு வந்துட்டு தேஷ்முக்கும் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ஷெட்டில் கார்ட் தான் விளையாடணும் அப்படின்ற ஆசையெல்லாம் இருந்தாலும் அவங்க அப்போ ஹைட்டு கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால பார்த்தோம் அப்படின்னா அந்த நெட் அளவுக்கு கூட அவங்க இல்லை, அதனால அந்த விளையாட்டை அவங்களால விளையாட முடியல. அப்படியே திரும்பி பார்த்தோம் அப்படின்னா அந்த கோர்ட்டில் இன்னொரு பக்கமாக செஸ் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. வாழ்க்கையில் யதார்த்தமாக நடக்கக்கூடிய பல விஷயங்கள் நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அக்கா விளையாடுறத வேடிக்கை பார்க்க போன ஒரு பொண்ணு தான் இன்னைக்கு வேர்ல்டு செஸ் சாம்பியன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த பக்கம் அவங்களாம் செஸ் விளையாடிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே வந்துட்டு திவ்யாக்கா அது என்ன விளையாட்டு, ரொம்ப எல்லாரும் இன்ட்ரெஸ்டாக விளையாடுறாங்க, அமைதியாக விளையாடுறாங்களே, என்ன விளையாட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் செஸ் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது வருது. அதே இடத்துல திவ்யாவும் செஸ் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அப்பா அம்மாவும் வந்துட்டு சரி ஓகே அந்த பொண்ணு வந்துட்டு அவுட்டோர் கேம்ஸ் விளையாடட்டும், இந்த பொண்ணு இன்டோர் கேம்ஸ் விளையாடட்டும் அப்படின்ற மாதிரி நாக்பூரில் இருக்கக்கூடிய ஒரு செஸ் கிளப்ல பார்த்தோம் அப்படின்னா திவ்யாவை ஜாயின் பண்ணி விடுறாங்க. அதுக்கப்புறமா செஸ் தான் திவ்யாவுடைய வாழ்க்கை அப்படின்ற மாதிரியே மாறிடுச்சு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ தன்னுடைய 5 வயசுல செஸ் விளையாட ஆரம்பிச்சவங்க பார்த்தோம் அப்படின்னா 7 வயசுலேயே வந்துட்டு சாம்பியன் பட்டம், அதுவும் நேஷனல் சாம்பியன் பட்டம் வின் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்துட்டு ஒளிர ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். அப்படி அவங்க விளையாட பார்த்தோம் அப்படின்னா பல நாடுகளில் நடக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்க்கான சாம்பியன்ஷிப் இருக்கு இல்லையா, ஸோ இளைஞர்களுக்கான சாம்பியன்ஷிப்னு சொல்லிட்டு அதெல்லாம் வின் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 2020 வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் ஒலிம்பியாட் டீம் இருக்கு இல்லையா, அந்த டீம்ல முக்கியமான பங்கு அப்படின்றது திவ்யா முகேஷ்க்கு கிடைக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ திவ்யா தேஷ்முக்கு கிடைக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ திவ்யா அங்கேயும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எக்ஸலண்டான பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றத கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா உமன்ஸ் கிராண்ட் மாஸ்டர், அதுக்கப்புறமா இன்டர்நேஷனல் கிராண்ட் மாஸ்டர் அப்படின்ற மாதிரியான பட்டங்களை வாங்கி குவிக்கிறாங்க. அந்த ஒலிம்பியா
ஒலிம்பியாட் மேட்சுக்கு அப்புறமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த லெஜண்ட் விஸ்வநாதன் ஆனந்த் இருக்கார் இல்லையா, அவருடைய பார்வையின் கீழே இவங்களுக்கான பிராக்டிஸ் செஷன்ஸ் அப்படின்றதெல்லாம் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா தொடர்ந்து வந்துட்டு திவ்யா தேஷ்முக்கினுடைய செஸ் கேரியர் அப்படின்றது பீக்ல தான் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ வெறும் 19 வயசுல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்டு செஸ் சாம்பியன்ஷிப்ல விளையாடுறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படின்றதெல்லாம் திவ்யா தேஷ்முக்கு மட்டும்தான் கிடைச்சிருக்கு இது வரைக்கும். அப்படி கிடைச்ச வாய்ப்பு இருக்கு இல்லையா, அப்படி கிடைச்ச வாய்ப்பை சரியா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா அவங்க வீழ்த்தின எல்லாமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஜப்பானை சேர்ந்த சீனாவை சேர்ந்த பல முன்னணி வீராங்கனைகளை வீழ்த்திருக்காங்க. ஃபைனலுக்கு போய் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கொனேரு ஹம்பி இருக்காங்க இல்லையா, அவங்களும் ஒன்றும் சாதாரண ஆள்லாம் கிடையாது அப்படின்னே சொல்லலாம். ஆல்ரெடி கிராண்ட் மாஸ்டர், அது மட்டும் இல்லாமல் 2 பெரிய சர்வதேச அளவிலான சாம்பியன்ஷிப் அப்படின்றத வச்சிருக்கக்கூடிய ஒருத்தர் அப்படின்னே சொல்லலாம். அவங்களும் ஃபைனலில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா திவ்யா தேஷ்முக்கு முடிஞ்ச அளவுக்கு டஃப் அப்படின்றத கொடுத்துருந்தாங்க. அந்த அளவுக்கு அந்த கேம் டஃப்பாக போனாலும் எப்படி இருந்தாலும் வந்துட்டு இந்தியாவை சேர்ந்த ஒருத்தர் தான் சாம்பியன் அப்படின்னு சொல்லி பேசப்பட்டாலும் கூட கொனேரு ஹம்பி ஜெயிக்க போறாங்களா இல்லைன்னா வந்துட்டு திவ்யா தேஷ்முக் ஜெயிக்க போறாங்களா, ஏன்னா இது வந்துட்டு 2 தலைமுறைக்கு இடையிலான போராட்டமாக தான் பார்க்கப்பட்டுச்சு. 90s vs 2K அப்படின்ற மாதிரி வந்துட்டு இதில் ஜெயிக்க போறது அனுபவமா திறமையா, அதுக்குன்னு வந்துட்டு கொனேரு ஹம்பிக்கு திறமை இல்லை அப்படின்லாம் சொல்லிட முடியாது. இருந்தாலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய அட்வான்ஸ் டெக்னாலஜி இருக்கு இல்லையா, அதுல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா திவ்யா தேஷ்முக் ஒரு படி மேலே இருக்காங்க அப்படின்றதுனால அனுபவம் ஜெயிக்க போதா இல்லை இன்னைக்கு இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் ஜெயிக்க போறாங்களா அப்படின்ற மாதிரி ரொம்ப பரபரப்பா இந்த போட்டி அப்படின்றத கொண்டு போயிருந்தாங்க. ஸோ ஃபைனல் அப்படின்றதுல பார்த்தோம் அப்படின்னா 2 ரவுண்ட்ஸ் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ரவுண்டை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ட்ரா பண்ணியிருந்தாங்க. செகண்ட் ரவுண்டை வந்துட்டு திவ்யா தேஷ்முக் இருக்காங்க இல்லையா, கொஞ்சம் பிரமாதமாக விளையாடி வின் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ சர்வதேச செஸ் அரங்களை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆண்கள் பிரிவில் மட்டும் கிடையாது, பெண்கள் பிரிவிலையும் இந்தியாவால் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் பிரிவிலையும் இன்னைக்கு வேர்ல்டு செஸ் சாம்பியனாக திவ்யா தேஷ்முக் உருவெடுத்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இப்படி ஒரு தருணத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே குடியரசுத் தலைவரில் ஆரம்பித்து பல அரசியல் கட்சி தலைவர்கள் ஆரம்பித்து எல்லாருமே வந்துட்டு திவ்யா தேஷ்முக்கு வாழ்த்து அப்படின்றத சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் நம்ம சொல்ல வர்றது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, மற்ற பேரண்ட்ஸ் எல்லாமே படிப்பு 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 படிச்சாதான் நீ நல்லா இருப்ப, விளையாடலாம் போனீங்கன்னா ஒன்றுத்துக்கு இல்லாமல் போயிடுவேன், நீ படிப்பு மட்டும்தான் உன்னை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லக்கூடிய பல பேரண்ட்ஸ் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் உங்கள் வீட்லேயும் திவ்யா தேஷ்முக்கோ இல்லைனா கொனேரு ஹம்பியோ, அதை தாண்டி குகேஷோ, பிரக்யானந்தாவோ, அர்ஜுன் எரிகாஷியோ பலர் உள்ளே இருக்கலாம். அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ, அவங்களுக்கு என்ன செய்ய பிடிக்குதோ, அவங்களுக்கு என்ன விளையாட பிடிக்குதோ அவங்க போக்கில் விட்டு நீங்கள் பின்னாடி இருந்து கைட் மட்டும் பண்ணுங்க. பின்னாட்களில் இந்திய அரசாங்கத்தில் ஆரம்பித்து உலக அளவில் பல தலைவர்கள் பாராட்டக்கூடிய சிறந்த விளையாட்டு வீரர்களாக அவங்க உருவாவாங்க அப்படின்றது தான் என்னுடைய பர்சனல் பாயிண்ட் ஆஃப் வியூ. நீங்கள் திவ்யா தேஷ்முக்கை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். தர பை பை.